எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார், விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காருன்னு பாருங்களேன். பாஜகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் யார் கூட்டணி வைத்திருந்தாலும் அவர்களுடனும் கூட்டணி இல்லை, தட்டாலடியா போட்டு அடிக்கிறாரு. இந்த விஷயத்துல நான் மனசார சொல்றேன், விஜய் பிஜேபிக்கு பி டீம் அல்ல. அன்னையில இருந்து என் கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மோடி மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட ஜோசப் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி என்ற பிராண்டிங் ஆளோட சேர்ந்து 2024 39 சீட்டு நின்னா ஒரு 4-5 சீட்டு மோடிக்கு வந்துரும், மோடிக்கு இங்க சீட்டு வரக்கூடாது அங்கிற ஒரே குரூர புத்தியில மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல செயல்பட்டாங்க. அதனால அவர் பி டீம்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நான் இந்த இடத்துக்குள்ள விஜய் ப்ரோ நேர்மையா நாணயமா சொல்றேன், நீங்களும் ஜான் ஆரோக்கியசாமியும் இதனாலதான் நிக்கல. நான் அவங்க ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொதுச் செயலாளரை போட்டிருக்கேன்னு பாராட்டுறேன். அவர் பேர் என்ன, அவர் தான் ஆலினால ஆர்கனைசிங்கா விஜயை விட அந்த கேடர்ஸ் மத்தியில செல்வாக்குள்ளவராட்டு விஜய் பேனர்ல தான் இருக்கிறார்களே. அவர் பேர் என்ன, குசி ஆனந்த். அந்த சகோதரர் 39 தொகுதியும் நின்னா நல்லா இருக்குங்கிற கருத்தை நாம சொன்னோம். ஏன் நிக்கலன்னா, அது மோடிக்கு லாபமாயிடக்கூடாதுங்கிற ஒரே கருத்து தான். குறிப்பா நான் அந்த இடத்துக்குள்ள இன்னும் சொல்லிட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் 4 சீட்டு வரலன்னாலும் ஒரு தர்மபுரி சீட்டாவது சகோதரி சௌமியா அன்புமணி ஜெயித்து, பாமக ஜெயித்து ஒரு மத்திய அமைச்சராக இருப்பாங்க. மோடிக்கு ஒரு எம்பி இங்க இருந்து கிடைச்சிருக்கும். மோடியும் ரொம்ப எதிர்பார்த்தாரு அந்த தொகுதியை. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் நின்று இருந்தாருன்னா கொஞ்சம் ஓட்ட பிரிச்சு அது நடந்திருக்கும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, சிஏஏ எதிர்ப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போதே நான் சொன்னேன், உங்க தாத்தா வந்தாலும் சிஏ எதிர்ப்பெல்லாம் அங்க ஒன்றும் தடுக்க முடியாதுங்கன்னு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் சிஏக்கு எதிராக அங்க அண்ணா ரஜினிகாந்த் வரும்போது வயசானவங்களாம் இருக்கட்டும், இளைஞர்கள் வாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, அப்பவே சொன்னேன் உங்க தாத்தா வந்தாலும் இங்க சிஏ இருக்கத்தான் செய்யும்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம சொன்னது சிஏ இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்திய முஸ்லிமுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சிஏ எதிர்ப்புங்கிறத ஒரு மதவாத அரசியல் அன்னைக்கு கையில எடுத்தீங்கன்னா, உங்க நோக்கம் காங்கிரஸ் டெல்லியில வந்துரும். வந்ததும் ராகுல் காந்தி நமக்கு 50-50 117 காங்கிரஸுக்கு 117 விஜய்க்கு, 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் யாரு கார்த்திக் சிதம்பரமா, யாரு காங்கிரஸ்ல யார் ஜோதிமணியா, மாணிக் தாகூரா, 2.5 வருஷம் இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்துரும்னு ஒரு ஆசையில சிஏ எதிர்ப்புங்கிறத மட்டும் கொடுத்து ஒரு ப்ரோ காங்கிரஸ் அதை நீங்க எடுத்தீங்க. அப்போ உங்க நோக்கம் ஆன்டி மோடி தான். இப்பவும் வக்போர்டு விஷயத்துல அதுக்கும் நீங்க ஒன்றும் ஆக போறதில்ல. நாங்க முஸ்லிம்களை திருப்திப்படுத்துறதுக்கு பாஜக எதிர்ன்னு காட்டுறதுக்கு வக்போர்டை கையில் எடுத்திருக்கீங்க. 100க்கு 100 விஜயின் பிஜேபி எதிர்ப்புங்கிறது உண்மையானது, உணர்வுபூர்வமானது, ரத்தத்துல கலந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரத்தத்துல கலந்திருக்கு. பிரதமரை பற்றி ஒரு இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதுக்கு அந்த இடத்துல இருந்த அந்த ஆளுக்காக மன்னிச்சு விட்டேன். அந்த இடத்துல கூட இருந்த ஆளுக்காக பிரதமரை பற்றி சொன்னதுக்கு நான் மன்னிச்சு விட்டேன். புரியும்னு நினைக்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு. அது அவங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு. இல்ல, இன்னொன்னு அதிமுக கூட இல்லைன்றாங்களே, இதுல இருந்து அதுதானே புலப்படுது. அதிமுக கூட இருக்காங்களா இல்லையாங்கிறது 26ல தான் அது தெரிய வரும். சொல்லிட்டாங்க சார், அன்னைக்கே ஒரு ஓரத்துல அதிமுகவை தட்டிட்டாரு. சரி, சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கட்ட வேலையை பார்க்கட்டும். அவங்களுக்கு இப்ப என்ன ஆகி போச்சு, அதனால இப்ப என்ன ஆகி போச்சு, அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போறாங்க. இல்ல, அவங்களுடைய கான்பிடன்ஸ் நாங்க தான் எல்லாத்துக்கும் மாற்றா வருவோம். தப்பே இல்லையே, யாரும் கிளைம் பண்றதுல எந்த தப்பே இல்லை. தேர் கிளைம், அதுல என்ன இருக்கு, எல்லாரும் தான் கிளைம் பண்ணுவாங்க. சீமான் கூட நேத்து இதுல சீமானுக்கு ஈக்குவலா கிளைம் பண்றாரு. நீங்க தானே போன இன்டர்வியூல கூட இந்த வாதத்தை வச்சுங்க. சீமான் சொல்றாரு விஜய்க்கு சொல்ல தைரியம் இருக்கான்னு. இதுல ஐத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா விழாவில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் எங்கள் தமிழ் பெரியார்களை இது பண்ணுவோம், 2026 நடக்கணும் அவங்க கூட பொன்னேரியில் உள்ள மாநாட்டில் சொல்லியிருக்காங்களே. இட் இஸ் கிளைம். விஜயம் கிளைம் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்த கிளைமை விஜய் வச்சா அவரை பாராட்டலாம். நம்மளும் அதுதானே சொல்கிறோம். 214 கேண்டிடேட் போடுவேன், சாதிப்பேன்னு ஒருத்தர் சொல்றத நான் யார் வந்தாலும் நான் பாராட்டுறேன், விஜயும் பாராட்டுறேன். அவரு என் தலைமையில கூட்டணி, நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு மாநாட்டில் சொன்னாரு. அடுத்த மாநாடு நடத்த போறாரு. யாராவது வந்திருக்காங்களா? பந்தக்கால் நட்டுட்டாங்களா? ஆமா, மாநாடு பந்தல் கால் நட்டுறாங்க. நான் யாராவது வந்திருக்காங்களான்னு. அதே வேளையில நான் இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடியை வீக்கெண்ட் பண்றதுக்காக விஜய்க்கு ஒரு மெரிட்டையும் நான் சொல்றேன். வெளிப்படையா ஓப்பனா தாங்க சொல்றேன். பட் தரவுகளோட உண்மையை சொல்லுவேன். இப்ப சொன்ன பாத்தீங்களா விஜய் ப்ரோ, என்னோட நேர்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு, நீங்க மத வெறியில தான் ஓட்டை பிரிச்சு மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு 24ல வரல. இதான் உண்மை. இதுல அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு.
அரசியலிலும் சாதிக்கங்கிற வார்த்தையை போட்டுட்டாரு. ஓபிஎஸ் அவரு இரட்டை தலைமை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மீண்டும் ஜெனரல் செக்ரட்டரி வாய்ப்புகள் வரலாம். பட் ஒரு ரிமோட் சான்சஸ் தாங்கிறது நான் மறுக்க வரல. விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. கிருஷ்ணசாமி அவரு விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. ஜான் பாண்டியன் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. 4 பேர் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் கூட கூட்டணிக்கு பலம் நிரூபிக்காது. அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய் கூட அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. இந்த கருத்து கணிப்பு, இந்த ஏட்டு சுரக்கா, கள்ள கப்சா, ஃப்ராடுத்தனம், ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்து கணிப்புகள் ஃப்ராடுகளை ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மேனியாவாயிற்று. இப்போ ஒரு பிராண்டிங் மாஸ்டர் எடப்பாடி கிட்ட வந்தாச்சு. அவர் அடுத்தால ஒரு கருத்து கணிப்புன்னு ஒண்ண போட்டு விடுவாரு. இவரு ரங்கராஜ் பாண்டே ஒண்ணு போட்டு விடுவாரு. ஜேவி ஸ்ரீராமன் போட்டு விடுவாரு. குப்பன்னு ஒருத்தன் போட்டு விடுவாரு. சுப்பன்னு ஒருத்தர் போட்டு விடுவாரு. டாம்னு ஒருத்தர் போட்டு விடுவாரு. டிக்குன்னு ஒருத்தர் போட்டு விடுவாரு. ஹரின்னு ஒருத்தர் போட்டு விடுவாரு. சத்யன் டிவின்னு ஒண்ணு போட்டு விடுவாங்க. இப்படி எல்லாருமே கருத்து கணிப்புகளை போட்டு ஆளுக்கு முரணா. ரெட் ஈகிள் நம்ம தம்பி ஒரு பையன், அவன் ஒரு கருத்து கணிப்பை போட்டு விடுவான். ஸோ கருத்து கணிப்புகளை வச்செல்லாம் எந்த தலைவர்களும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. போலின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டேஜ் மேனேஜர்னு தெரியும். அது நிரூபிக்க முடியாததுன்னு தெரியும். அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு இதுதான் நிலைமைன்னு ஒரு கருத்து கணிப்பு சொன்னா இது பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும், இது உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இதை வச்சு எல்லாம் எந்த தலைவர்களும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஆனா அன்புமணி அரசியல் களத்துக்குள்ள இருமுனை போட்டியில அவரு பாமக டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் தான் பாமக ஒன்னா வருவாங்க, ஒன்னா வரணும்ங்கிறது நம்ம எண்ண ஓட்டங்கள் நமக்கு இருக்குது. 2 பேருக்கு இடையில பகையும் கடுமையா இருக்குது. ஆனா ஒன்னா வரணுங்கிற கம்பல்ஷனும் அவங்களுக்கு வரலாம். இதுல பாமகன்னே பேசுவோம். பாமக அதிமுக கூட 2009 சேர்ந்து ஒரு சீட்டு ஜெயிக்கல. ஜெயலலிதா பாமகவால டாக்டர் ஐயாவால தென்சென்னை ஜெயித்தாங்க, திருவள்ளூர் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறை ஜெயித்தாங்க, சேலம் செம்மலானன் ஜெயித்தாரு, விழுப்புரம் ஜெயித்தாங்க. டாக்டர் ஐயா தன் ஓட்டை வந்து ரெட்டலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அதிமுக ஜெயலலிதாவால நான் வெண்ணியர் ஓட்டுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. குருவெல்லாம் 2 லட்சம் ஓட்டுக்கு மேல தோத்தாரு. தர்மபுரியில் தோத்தாப்புல. அடுத்து 2019 மீண்டும் அவங்க கூட்டணி போயிருக்க கூடாது. மாற்ற முன்னேற்ற அன்புமணி வந்து அவங்க கூட்டணி போயிருக்க கூடாது. தனிச்சு நின்று இருக்கணும். கூட்டணி போனாங்க 7+1. அதுல நாணயமா எடப்பாடி ஒரு சீட் ஒண்ணு கொடுத்தாரு. ஜெயலலிதாவோட நாணயமான ஒரு எடப்பாடி, ஜெயலலிதாவோட நாணயமான ஒரு எடப்பாடி, ஜெயலலிதாவோட நாணயமான ஒரு எடப்பாடி சொன்ன வார்த்தையை அதில் காப்பாத்தினாரு. நியாயத்தை தாங்க பேசணும். அந்த 7 சீட்டும் காலி. பொன்குமார் கிண்டல் அடிப்பாரு. 7 தொகுதியில அல்ல அது அப்பம் கிண்டல் அடிப்பாரு. இப்போ பாமகவுக்கு எடப்பாடி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரு. 2009 தான் அந்த கிண்டல் வந்தது. ஜெயலலிதா கொடுக்கல. தென் 2021 10.5 கொடுத்தும் 23க்கு சேலத்துல 4 தவிர 19க்கு 1 தான். அடுத்தால விக்கிரவாண்டி 23% ரெட்டையில ஓட்டு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டினால அது வந்து ரெட்டைலைக்கே போயிட்டு. இவ்வளவு இதையும் என் போன்றவர்களோட நுணுக்கமான இதுவும் அவங்களும் அவங்க விஷயத்த அரசியல்ல தெரியாதவங்க இல்ல. நான் புதுசா வந்து வெளியே சொல்ல வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கு வேணா அந்த பார்வை ஏன் அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எடப்பாடி கூட கூட்டணி போனா நம்மால எடப்பாடிக்கு லாபம் இருக்கே தவிர எடப்பாடியால நமக்கு சீட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க. இத சர்வே கோஷ்டி யாராவது மறுக்க முடியுமா? நடந்த விஷயத்த நாளைக்கு நீ என்ன சர்வே வேணாலும் சொல்லு, எப்படி வேணாலும் போட்டுட்டு போ, அது உன் கிளைம், அது உன் கருத்து. நடந்த இத யாராவது மறுக்க முடியுமா? 1-2 பேரை சொல்லட்டா? வேண்டாம். மக்களுக்கு தெரியும் எல்லாமே. இது நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நடந்த இதை யாராவது மறுக்க முடியுமா? அப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நாம எடப்பாடி கூட சேர்ந்தா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்ல. அப்ப இந்த இடத்துக்குள்ள நாம விஜய் கூட ஒரு டீல் போட்டா என்ன? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான். நாம எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாத. அப்ப நமக்கு சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி இல்லையே. அப்ப என்னங்கிற ஒரு கருத்தை அன்புமணி போடுறாரு. அதே மாதிரி டாக்டர் ஐயா அவருக்கு சிஷியன் சீமான் அவரை முன்னிறுத்தலான்னு ஜி.கே. மணி கூடலாம் அவர் இருந்து சீமான் நான் 8 சதவீதத்தில் இருக்கேன், வளர்ந்துக்கிறேன், இதுபடி தேங்கி போக விரும்பலன்னு அவர் தனிச்சுன்னு போயிட்டாரு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல மீண்டும் அவங்க ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியறதுனால கிடைக்கும்னு நம்பினாங்கன்னா விஜய சிஎம் கேண்டிடேட்டை அவங்க ஒத்துக்கலாம்.
அப்போ எவ்வளவு நுணுக்கமான ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்கு. ம். நான் யதார்த்தத்தை சொல்றேன், எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்றேங்கிறனால விஜய்க்கு உள்ள இந்த சாதகமான இடத்தை இதை சொல்றேன். இன்னொரு காரணம் இருக்கு. நமக்கு அம்பேத்கர் ஐடென்டிஃபை த எனிமின்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஐடென்டிஃபை த எனிமிங்கிறது சாட்சாத் அ எடப்பாடியின் 93,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற 10.5 ஆல் 93,000 ஓட்டில் வெற்றி பெற்ற ஏன் சொல்றேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். அது அ அதுதான் நமக்கு ஐடென்டிஃபை த எனிமி டாக்டர் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்ற மாரி. விஜய் அப்படிலாம் நம்ம பெருசா பொருட்டா நினைக்கல இந்த இடத்துக்குள்ள. ஸோ விஜய் அந்த இடத்துக்குள்ள ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் வருது. 1 ஆயிடுச்சா? 2வது ஓபிஎஸ். ஓபிஎஸ் ரெட்டை தலைமை ஸ்டாலினோட செல்வாக்கானவரா இது பண்ண கருதப்பட்டவர். 13% ஓட்டு இப்ப எடப்பாடிக்கு டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவரு 1% தான் எடுத்திருக்கிறாரு. நான் மறுக்க வரல. அன்புமணிக்கு ஸ்டேச்சர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவர். ஸோ அ இந்த ஸ்டேச்சர் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சிஎம் ஆட்டே இருந்தவர். இரட்டை தலைமையா இருந்தவர். அவருக்கும் அது கடந்து போச்சுன்னு எடப்பாடி மீண்டும் அவரு உள்ள வந்துட்டா, அது தோத்த பிறகு தன்னை தூக்கி போட்டுட்டு முக்குலத்தோர் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி அவர தலைவர் ஆக்கிருவாங்களோன்னு அச்சம் இருக்குது. இந்த அச்சம் ம். முக்குலத்தோர் கம்யூனிட்டி மேல உள்ள அச்சம் தான். நத்திங் எல்ஸ். ம். முக்குலத்தோர் கம்யூனிட்டின்னா நம்ம நியாயத்துக்கு பக்கம் நிப்போம். அநீதின்னா யாருனாலும் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு. வி நீட் நாட் பிளிங்க் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். சர்டன்லி வி வின் த வார்ன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத் சொல்ற மாரி, எங்க பாட்டி தேவப்பழ நாடாச்சி சொல்ற மாரி 50% மேல உன்ட்ட நியாயம் இருந்தாலும், எந்த இடம்னாலும் துணிஞ்சு நிக்கணும்னு சொன்ன மாரி, நம்ம துணிஞ்சு நிக்கக்கூடிய ஆட்கள். அதுல நமக்கு நியாயம் இருந்தா நம்ம நின்றுவோம் எங்கேயும். அது தமிழகத்துக்கு தெரியும். இவருக்கு வந்து சசிகலா தரப்புகிட்ட பதவிக்கு ஓடி ஓடி இருந்தபோது, அந்த பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டினாலே அவங்க பவர்ஃபுல்லா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம தோத்துட்டோம்னா, அவங்க நம்மள தூக்கி போட்டுருவாங்க. புடிச்ச அதிமுக விட்டுறக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப அவரு எங்க வராரு? ஓபிஎஸ் உள்ள வந்தா சிக்கல்னு நெனைக்கிறாரு. அப்போ ம். ஓபிஎஸ்க்கு வழக்குல நியாயம் கிடைக்கலன்னா, அவருக்கும் விஜய் ஆப்ஷன் ஒரு பெரிய ஆப்ஷன் தான். அவர் கூட போயிருவாரு. பெரிய ஆப்ஷன் அரசியல்ல பின்ன என்ன பண்ண முடியும்? தனி கட்சி ஆரம்பிச்சு. அது என்ன ஃபார்மாலிட்டிங்கிறதெல்லாம் 2வது. இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குதுல்ல. அவரு பொதுச்செயலாளர் ஆகல. இரட்டை தலைமை கையெழுத்து கிடைக்கணும்னு தானே ஆசைப்படுறாரு. அப்ப நீங்க இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் என்டிஏல பாமக டாக்டர் ஐயா அன்புமணி 2 பேரையும் சேர்த்து பாமகன்னு தான் சொன்னாரு. என்டிஏல இருக்காங்க பாமக எங்க கூட வந்துருவாங்கன்னாரு. அப்ப அவருக்கும் பாமக ஒண்ணா இருக்கணுங்கிற எண்ணம் நல்லெண்ணம் இருக்கு. அந்த நல்லெண்ணத்துக்கு காரணம் பாமக ஒண்ணா இருந்தா தான் இவரு 90 தொகுதியில மு.க. ஸ்டாலினுக்கு ஃபைட் குடுக்க முடியும். இதெல்லாம் நுணுக்கமான உள்ள அரசியல். இதுல எதுவுமே அ உண்மைக்கு மாறானதோ, டேட்டாவுக்கு புறம்பானதோ அல்ல. இந்த இடம் எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணதுக்கு விஜய்க்கு வடக்க பாமக மூலமாகவும், தெற்க அ ஓபிஎஸ் மூலமாட்டும் பொன்னான வாய்ப்பு இருக்குது. அத அவரு அவைல் பண்ணாருன்னா, வி வில் பி ஹேப்பி. வி வில் பி ஹேப்பி. வி ஹேவ் ஐடென்டிஃபைட் அவர் எனிமி. விஜய் இல்ல அது நமக்கு. அப்போ விஜய் அத அவைல் பண்ணாருன்னா, வில் பி ஹேப்பி. இப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம நேர்மை என்னன்னு. இப்ப இதுல இன்னும் ஒண்ணு. விஜய் வந்து சொல்லிட்டாரு. பாஜக, திமுக, அதிமுக ஒருத்தர் கூட கூட்டணி இல்ல அப்படின்ற மாரி. அப்ப இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும்ல? சீமான் வந்து தெளிவா தன்னோட நிலைப்பாட சொல்லிட்டாரு. பெரியாரே மண்ணுங்கிறதான் அவருக்கு இது. தமிழ் பெரியார்கள் ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா தான் மதிய உணவு திட்டத்த கொண்டு வந்தாரு. அதத்தான் ஒரு சீஃப் மினிஸ்டரா காமராஜ் கொண்டு வந்தாருன்னாரு. இத தலித் எழில்மணி அண்ணன் என்கிட்ட ஒருக்கா சொன்னாரு. எம்.சி. ராஜா ஒரு சின்ன ஒரு அரசாங்க இதுக்குள்ள பிரிட்டிஷ் இதுல கொண்டு வந்தார் ரவி. அத ஒரு சிஎம்மா கொண்டு வந்தது காமராஜர்ன்னு சொன்னாப்ல. பெரிய ஸ்கேல்ல. ஆனா சீமான் அந்த இடத்துக்குள்ள எம்.சி. ராஜாவுக்கு திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அத முதலமைச்சரா காமராஜ் கொண்டு வந்தாருன்னு பெரியார் இந்த காலத்துக்கு முன்னாடியே தமிழ் பெரியார் எம்.சி. ராஜான்னு எம்.சி. ராஜாவ சொல்றாரு. அயோத்திதாச பண்டிதர் அம்பேத்கருக்கு முன்னோடியா இருந்தவருங்கிறதையும், சித்த மருத்துவத்துல பெரிய அளவு இருந்தவருங்கிறதையும் அவருக்கு பெருமைகளை சொல்றாரு. ரெட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கருக்கு இணையானவருங்கிறதுலயும், பல இதுகளுக்கு முன்னோடியா இருந்தவருங்கிறதையும் ரெட்டைமலை சீனிவாசனையும் சொல்றாரு. அந்த இடத்துக்குள்ள எங்களுக்கு எத்தனையோ பெரியார் இருக்கும்போது, சொந்த பெரியார்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்போது, வந்த பெரியார் தேவையில்லை எங்களுக்குன்னு அவர் சொல்றாரு. விஜய் பெரியார மீறி, அண்ணாவை மீறி இங்க யாரும் அரசியல் பண்ணிட முடியாதுங்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே 6 அடி மனுஷனுக்கு 60 அடியில வேணா நீ சமாதி கட்டிட்டு போ. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியா அழகிய கடற்கரை அழக கெடுத்து எதுக்கு 2 ஏக்கர்ல அண்ணாவுக்கு சமாதின்னு சீமான் உடனே சொன்னாரு. பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொன்னாரு. சோ இப்ப பெரியார் ஆதரவா நிக்கிறது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். பெரியார் மருத்துவமனை வைக்கிறாரு. பெரியார் புறமொழியாளர் வாக்கு ஸ்டாலினுக்கு தான் மிக அதிக அளவுல போகும். அடுத்தபடியா
பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கிட்டு தான் வேற வேலையை பார்ப்போம்னு நண்பர் KP முனுசாமி எடப்பாடிக்கு ஆள் அவரு நிற்கிறாரு. பெரியார் நினைவிடத்துக்கு பெரியார் திடல்ல விஜய் போனமே தமிழகமே அரண்டுது. சீமான் நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நான் பெரியாரே மண்ணுன்னு இருக்கக்கூடியவன். தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் போட்டின்னு அவர் நிற்கிறாரு. அவரோட இதை சொல்லிட்டாரு. இன்னும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு போறாரு. மற்றவங்க எடுக்காத இதை பேசுறாரு. அரசியல் களத்துக்குள்ள அவர் களமாடுறார். விஜய்க்கும் அவருக்கும் ஒண்ணும் இல்ல. விஜய் ஆகஸ்டுக்கு பிறகு களத்துலலாம் இறங்கி நிப்பாரு போல. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கூட்டம் சேர்க்க சக்தி படைச்சவங்க 214 கேண்டிடேட் போட்டு மக்கள் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விருப்பத்திற்கேற்ற ஒரு கொள்கையை சொன்னா கண்டிப்பா ஓட்டு உண்டு. நான் சினிமா நடிச்சிட்டேன், எனக்கு தானே ஓட்டு விழும், நான் பெரிய பருப்பு, எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு இருக்குன்னு சரத்குமார் திருமங்கலத்துல போய் நின்ன மாதிரி போனா அது படும் பிளாப்பா தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம், நாடியில வெட்டு எம்ஜிஆருக்கு இருந்து எனக்கு கிட்ட இருந்து நாட்டாமை சூரியவம்சம்னு போய் நின்னா மக்கள் விவரமானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. இப்போ பறையர் சமூகத்தை எடுத்துட்டா வெரி இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி வட தமிழகத்துல. காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து 52, 57, 62ல அவரை ஜெயிக்க வச்சவங்க, 77, 80, 84 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சவங்க. இன்னைக்கு சகோதரர் தோல் திருமா 3 முறை ஜெயிக்கிறதுக்கு அந்த கம்யூனிட்டியோட அவர் அணி ஜெயிக்கிறதுக்கு அந்த கம்யூனிட்டியோட பேக்கிங். அப்ப யார் யாருக்காக நிற்கிறாங்க, என்ன வகையில் நிற்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்க மக்களுக்காக இஷ்யூவை கரெக்டா எடுத்து நின்னீங்கன்னா அதுக்கு ஒரு வாக்கு கிடைக்கும். சும்மா சினிமாவில் நடிச்சுட்டேன், எல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவான், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா அது புண்ணாக்கம் இல்லை, தெருப்புழுதியும் இல்லை. என்ன சொல்ற, என்ன எடுத்து வைக்கிறங்கிறதுக்கு ஓட்டு போடுவாங்க. எவனும் ஏமாளி இல்லை. மற்றபடி உன்னை பணம் கொடுத்த கோஷ்டிகளே உங்களை குழாய் அடிக்கிறதுக்கு கல்ட்டுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் ஆட்டும் வாய்ப்பு உண்டு. சரியான கொள்கைகளை சொல்லி 214 கேண்டிடேட் போட்டால் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு மக்கள் எண்ண ஓட்டத்துக்கு தக்கன வந்தாங்கன்னா நல்ல ஓட்டு உண்டு. இதில் நீங்கள் ஆப்ஷன் ஓப்பனுங்கிறதுல இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். டாக்டரையா வந்து விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை. அந்த கேள்வியிலே அவர் அவுட்ரைட்டாக அதை ஒன்றும் அவமானப்படுத்தலை, டீசெண்டாக அதை இல்லைங்கிறத மறுத்து அதை சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக கடைசி வரை நின்று பார்கெயின் வில்போரோட பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இதில் நான் என்ன சொன்னேன்னா, விஜய் ஃபேக்டர் வந்து இன்னைக்கு பாமகவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் வந்து ஒரு பார்கெனிங் பவரை கொடுத்துருக்குது. அவங்க ப்ரியாரிட்டி என்னவாகவும் இருக்கலாம். பட் அந்த பார்கெனிங் இது வந்து தெளிவாக பாமகவுக்கு விஜய் ஃபேக்டர் கொடுத்துருக்குது. அது நான் பேசினேன். நான் அதை பேசி தெளிவாக நாட்டு நடப்பு இப்படி இருக்குன்னு நூக்கன் கார்னர் போய் மைக்ரோவா நம்ம பேசுறதா நம்ம ஸ்பெஷாலிட்டி. நம்ம சகாதேவ மாதிரி நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி உண்மையை சொல்லக்கூடிய ஆளு. அதை சொன்னதுனால தான் ஐயா விஜய் பாமக ஆப்ஷனை நாம பேசினதுனால தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள பாமக இருக்குது, பாமக அதிமுக கூட்டணியில் வரும்னு மிகப்பெரிய கைத்தட்டலையும் வாங்கினாரு. ஸோ எல்லாமே பாசிபிலிட்டிஸ் பீசிபிலிட்டிஸ் தான் சொல்றேனே தவிர முடிந்த முடிவல்ல. விஜயே தெளிவா இதுக்குள்ள நின்று அரசியல் பண்ணதுக்கு இது என்னையா பெரிய சள்ள பிடிச்ச இடவாடா இருக்குன்னு, பெரிய நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு அவரே சொன்னங்கிட்டாருன்னா இது வேற ரூட்ல போயிடும். வாய்ப்புகள் சூழல்கள் இப்படி இருக்கிறத நான் பதிவு பண்றேன். இதுதான் உண்மை நிலைமை. நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி சார். நன்றி.